பழைய நோட்டு மாற்றுவதில் விவசாயிகளுக்கு சலுகை அளிக்கப்பட்ட விவகாரம் குறித்து செய்தியாளர் சுந்தரிடம் கேட்போம். சொல்லுங்க சுந்தர், விவசாயிகளுக்கு பணம் மாற்றுவதில் அளிக்கப்பட்ட சலுகை குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது தஞ்சை மாவட்டத்தில் தற்போதுதான் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போதுதான் சம்பா பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையில் மத்திய அரசு அறிவித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இன்று மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு சில சலுகைகள் அளித்துள்ளது. அது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் பிரதிநிதி செந்தில்குமார் அவர்கள் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், இன்னைக்கு நீங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு வரீங்க. இன்னைக்கு மத்திய அரசு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் அளிச்சிருக்காங்க. அதாவது வாரத்திற்கு 25,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது இன்னைக்கு 25,000 ரூபாய் வாரத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது இது போதுமானதாக விவசாயிகளுக்கு இருக்காது. ஏன்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு விவசாயி ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மோட்டார் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணாதான் விவசாயி அந்த மோட்டாரை சரி பண்ண முடியும். அதே போல் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நடவு சித்து நாற்று பறிக்கிறவங்களுக்கு, வரப்பு வெட்டுறவங்களுக்கு, இவங்க எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே தான் அந்த நடவை பண்ணி ஆகணும். இல்லை அடுத்த வாரம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும். இப்போ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு விவசாயி எடுத்தால் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நான் 9ஆம் தேதி பணம் எடுக்கணும். ஆனால் 8ஆம் தேதி அறிவிப்பு வருது. 9ஆம் தேதி பணம் கிடைக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி எல்லா வேலையும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் விவசாய தொழிலாளிங்க கொஞ்சம் பேர் அவங்க விவசாயம் செஞ்சதுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் கொடுக்க முடியாமல் அவங்க அடுத்த வேலைக்கு அவங்களுடைய வேலைகளுக்கு போக முடியல. விவசாயத்துக்காக எந்த பொருளும் வாங்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி விவசாய தொழிலாளி மாறி இருக்கிறாங்க. இது போதுமானதாக இருக்காது. கூட்டுறவு வங்கிகளில் இன்றைக்கி பணமே இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை மட்டும் இல்லை, அவங்க இனிமேல் விவசாயமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாகிருக்கு. உடனடியாக கூட்டுறவு வங்கிகளில் பணம் கொடுப்பதற்கு இன்றைக்கி என்ன கோரிக்கை வந்திருக்குன்னா, பணம் கொடுக்கறதுக்காவது அனுமதி கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பணம் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கறதுக்கான உடனடியாக உத்தரவு மத்திய ரிசர்வ் வங்கி போடணும். விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைந்தபட்சம் வாரத்துக்கு இருந்தால் மட்டும்தான். இப்போ ஒரு டயத்தில் தான் விவசாயத்துக்கு தனித்தனியாக பிரித்து எல்லாம் செலவு பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் தான் செலவு பண்ணணும். நடவு சீசனில் தான் அதிகமான பணம் செலவாகும். அதுவும் உரம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் கூடுதலாக பணம் செலவாகுங்கிற நிலைமை இருக்குது. அதனால் இதை உடனடியாக மத்திய அரசாங்கம் பரிசீலனை பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளும், அதுக்கு விவசாயிகளுக்கு உச்சவரம்பு தேவையே இல்லை. ஏன்னா கருப்பு பணம் வச்சுருக்கவங்க விவசாயிங்க கிடையாது. அதனால் உச்சவரம்புங்கிறதெல்லாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய கிசான் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் கொடுக்க போகிறாங்க. அதனால் அது தேவையில்லை அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் இந்த கூட்டுறவு வங்கிகளில் உடனடியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் விவசாயத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிச்சயமாக பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சிறு பகுதி தான் விவசாயிகளுக்கு பணம் போய் கூட்டுறவு வங்கிகள்லேருந்து போய் சேர்ந்துருக்கு. முழுக்க ஒரு முக்கால்வாசி போய் சேரவே இல்லை. அப்போ இந்த மாவட்டத்தில் இப்பயே தண்ணி இல்லாமல் போரில் தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரில் நடக்கக்கூடிய விவசாயமும் அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை தான் உருவாகும். மிகப்பெரிய நெருக்கடியில் விவசாய தொழிலாளிகள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. மோட்டார் ரிப்பேர் பண்ண முடியலங்க. மோட்டார் ரிப்பேர் பண்ணால் தான் வயலுக்கு தண்ணி விட முடியும். அப்போ வயலுக்கு தண்ணி விடணுன்னா அதுக்கு பணம் வேணும். மோட்டார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பணம் வேணும். அது பண்ண முடியாமல் இன்றைக்கி வயல்லாம் வெடிச்சு போயிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி திட்டங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கூட்டுறவு வங்கியில் பணம் கொடுங்க. எந்த விதமான சீலிங்கும் வைக்காதீங்க விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கறதே விவசாய அக்கௌண்ட்லேருந்து தான் கொடுக்க போகிறீங்க. அதான் நிலைமை. நகாடு வச்சாலும் பணம் இல்லைங்க. நகையை கொண்டு போய் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நகையை விவசாய அக்கௌண்ட்டில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பணம் இல்லை. கூட்டுறவு வங்கியெல்லாம் இன்றைக்கி ஒரு வாரமாக பூட்டி கிடக்கு. திரும்பி வர வேண்டியிருக்கு. யாரும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுட்டுலாம் விவசாயிகள் தன்னுடைய இதை விவசாயம் பண்ணிக்கிட்டு இல்லை. அதனால் உடனடியாக இந்த திட்டத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணுங்கிறது தான்.